ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் நாங்கள் என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னா வாழைப்பூ சாப்பிட்றோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா வாழைப்பூ சாம்பாருக்கு வாழைப்பூ வந்து ரெடியாக அரிஞ்சு வச்சுருந்தாங்க. அந்த வாழைப்பூவில் உள்ள அந்த எக்ஸ்ட்ராஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கு வாழைப்பூ சாம்பாருக்கு நம்ம என்னென்ன ஆட் பண்ணோன்னா மல்லித்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் உப்பு, 2 தக்காளி, கொஞ்சம் பச்சை மிளகா, கொஞ்சம் வெங்காயம். இதுதான் ஈஸியாக இருக்கும் வாழைப்பூ சாம்பார் செய்கிறது. நிறைய பேர் வந்து வாழைப்பூ வந்து சுண்டி தான் சாப்பிடுவாங்க. அது தேங்காய் பூ இதெல்லாம் போட்டு முருங்கைக்கீரை ஆட் பண்ணி தேங்காய் பூ இதெல்லாம் போட்டு சாப்பிடுவாங்க. வாழைப்பூ சாம்பாரும் சாப்பிட்டு பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன், உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம பாசிப்பயிறு போட்டு தான் செய்வோம். அதனால வயிறு புண்ணு இருக்கவங்களுக்கெல்லாம் வாழைப்பூ சாம்பார் வந்து வாரத்தில் 3 நாள். இப்போ வயிறு புண்ணு உள்ளவங்க எதுவுமே சாப்பிட முடியாது. அதுக்கு வந்து பச்சை மிளகாயை கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் வாழைப்பூ சாம்பார் கூட லைட்டாக ஒரு மிளகா போட்டு நீங்கள் நார்மலாக எப்போதும் போல் குழம்பு கூட்டு அந்த மாதிரி சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லது வாழைப்பூ சாம்பார் சாப்பிட்றது. பொதுவாகவே வாழை மரத்துலேருந்து எடுக்கக்கூடிய எல்லாமே ரொம்ப நல்லது தான். நம்ம வாழை இலையில் கூட சட்னி வச்செல்லாம் சாப்பிட்லாம். இது பார்த்திங்கன்னா நம்ம வாழைப்பூ சாம்பாருக்கு வந்து சோம்பும் கொஞ்சம் தேங்காயும் வச்சு அரைக்கிறோம். நம்ம கிராமங்களில் பொதுவாகவே இயற்கையானது நிறைய கிடைக்கும். அதையே நம்மளாம் இப்போ வர சாப்பிட மாட்டேங்கிறோம். ஏன்னா கிராமமும் முன்னேறுங்கிற பேரில் எல்லாத்தையுமே மறந்துட்டாங்க. இந்த மாதிரிலாம் கிராமத்தில் வாழைப்பூ கிடச்சிச்சின்னா இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப ஆரோக்கியமானது. நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுங்க. ஏன்னா சிட்டியில் உள்ளவங்களுக்கு தான் கிடைக்கும். அதை வந்து சும்மா வாழைப்பூ வடை அப்படி இப்படி சாப்பிட்ருவாங்க வச்சு. ஆனால் இந்த மாதிரி வாழைப்பூ குழம்பு சாப்பிடும்போது நிறைய பெனிஃபிட் கிடைக்கும் அதில். அதனால் வாழைப்பூ கிடச்சின்னா இந்த மாதிரி வாழைப்பூ சாம்பார் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து எங்கள் அம்மா இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா வாழைப்பூ ப்ரிப்பரேஷன்லாம் எல்லாம் முடிச்சுட்டு நான் அம்மியில் தேங்காய் நான் தான் அரைச்சி கொடுத்துட்ருந்தேன் அவங்களுக்கு. ஏன்னா அப்புறம் விறகடுப்பில் உட்காந்து சமைச்சிட்டு கால் வலிக்கும் அப்படிம்பாங்க. சரி ஓகே நம்மளும் ஒரு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரைச்சி கொடுத்துட்ருந்தேன். வாழைப்பூ சாம்பார் பார்த்திங்கன்னா நல்லா ஏன்னா நம்ம பாசிப்பயிர் போடும்போது கொஞ்சம் நல்ல வாசமாக இருக்கும். அது வாழைப்பூ சாம்பாருக்கு வந்து ஆட் பண்ணும்போது நல்ல வாசமாக இருக்கும். வாழைப்பூ லைட்டாக ஏன்னா வாழைப்பூ வந்து வாழைப்பூ மறுநாள் எங்களுக்கு தேவைப்படுமா, அதனால ரொம்ப கொஞ்சமாக சாப்பிட்றது லைட்டாக அதிகம் நான் கரைக்க கூட இல்லை. அப்புறம் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்களேன். அதனால தான் வாழைப்பூ சாம்பாருக்கு கொஞ்சோண்டு தான் ஊற்றணும். புளி அதிகமாக ஊற்றக்கூடாது. ஏன்னா வாழைப்பூ வந்து ஒரு மருந்து குழம்பு மாதிரி. அதனால் அதிகமாக வந்து நம்ம புளி ஆட் பண்ணக்கூடாது. அப்புறம் தாளிப்புக்கு எப்போதும் போல் தான் நம்மளோட சாம்பார் தாளிப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் நம்ம சாம்பார் தாளிக்கணும். எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம், அப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு தான் தாளிக்கணும். எப்போதும் சாம்பார் தாளிப்பு மாதிரி தான். அப்படியே கொஞ்சம் கரண்டியில் இல்லைம்மா சரிதா?